திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நற்றுணையாவது நம சிவாயவே. அனைத்தடியார் திருவள்ளியும் வணங்குகிறேன். 12 திருமுறை அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர், செய்திராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய்வுணர், இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு வட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருவேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதமா. திருக்கதவும் அடைதல். வாங்க ஞானப்பிரகாசம் ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனம் உய்ய, இருட்கடு உண்டவர் அருளும் உருவம் எல்லாம் இன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, தெற்கலை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே, தெற்கலை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. அற்புதம். சிவாயனம் சிவாயனம். அடுத்து திருக்கோவிலை திறத்தல். அம்மா சிவபெருமான சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இருங்க காந்திமதி அம்மா இருங்க, நான் சொல்லுறேன். அதான் உங்க போன் வந்து இப்போ அடிக்குது. இருங்க வரேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காந்திமதி அம்மையார் அவர்களை திருக்கதவு திறக்க அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம்.
பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி சாமி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டத்திலிருந்து சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள் வாங்க. திருப்பள்ளி எழுச்சி. பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால். பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால். போக்கிலன் வரவிலன் என நினை புலவோ. கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால். கேட்டறியோ முனை கண்டறிவாரை. சீதம் கொள்வயல் திருப்பெரும் துறை மன்னா. சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து. ஏதங்கள் அருதம்மை ஏதங்கள் அருதம்மை ஆண்டருள் புரியும். ஏதங்கள் அருதம்மை ஆண்டருள் புரியும். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஓம் நம சிவாய. நன்றி ஐயா. நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மொழிக்கு பாடுறீங்களா தேவி அம்மா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லையா? புனிதவதி அம்மா? சிவபெருமான் சிவசிவ. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனே போற்றி. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற பெரிய அமைப்பின் கீழே நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நமக்கெல்லாம் இந்த தலத்தை நமக்கெல்லாம் இப்படி ஒரு ஏற்பாடு தந்த இறைவனுக்கு நம்முடைய உடல் 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 பொருள் ஆவி எல்லாவற்றையும் சமர்ப்பித்து
பிறந்து மொழி பயின்று காலங்கள் எல்லாம் தாய் தந்தையாக வந்து, பிறகு நமக்கு ஆசானாக வந்து, பிறகு தெய்வமாக, பிறகு இறையருளை சுட்டி காண்பித்து, இறுதியில் குரு நடுவில் வந்து நம்மை திருவடி வரைக்கும் கொண்டு வந்த அத்தனை குருநாதர்களுக்கும் நம்முடைய உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் எளிதில் நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமந்திரத்தில் நாம் இன்றைக்கு மூன்றாம் தந்திரத்தில் 11வது தலைப்பின் கீழே அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கு 50வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். 50வது பாடல் அட்டமா சித்தி தலைப்பின் கீழே. நற்கோடியாகிய நாயகி தன்னுடன் அக்கொடியாகம் அறிந்திடில். ஐயா கேட்கலீங்களே. மத்தவங்க எல்லாருக்கும் கேக்குதுமா? ஒரு முறை வெளியே போயிட்டு வந்துருங்கம்மா. செண்பகவல்லியம்மா கேக்குதா நான் பாடுறது? என்னங்க ஐயா? திருச்சிற்றம்பலங்கய்யா, நான் கேக்குதுங்க பாடுறது ஐயா. கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குது. கேக்குதுங்க ஐயா. காந்திமதி அம்மா ஒரு முறை வெளியே போயிட்டு வந்துருங்க. கேட்கலீங்களாம்மா எனக்கு. ஒரு முறை வெளியே போயிட்டு வந்துருங்கம்மா. வேற போன்ல வாங்கம்மா. வேற வெளியில போன்ல போயிட்டு வாங்க. உள்ள வாங்க. வெளியில போயிட்டு உள்ள வாங்க, கேக்கும். போன் சில பேருக்கு அப்படிதான் மியூட்ல போட்டுருவாங்க. என்னுடைய பேரை கொடுத்து மியூட்ல போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வராது. மியூட் எடுத்து விடணும். அவங்களே ஏடா கூடமா என்ன பண்ணுவாங்க, தொட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மியூட்ல போயிடும். சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். பாடலுக்கு போயிடலாம். நற்கோடியாகிய நாயகி தன்னுடன் அக்கோடியாகமம் அறிந்திடில் ஓராண்டும் பொற்கொடியாய புவனங்கள் போய் வரும் கற்கொடியாகிய காமுகனாமே. நற்கொடியாகிய நாயகி தன்னுடன் அக்கொடியாகமம் அறிந்திடில் ஓராண்டும் பொற்கொடியாய புவனங்கள் போய் வரும் கற்கொடியாகிய காமுகனாமே. இது பாடல். பாடல் கொஞ்சம் பிரிச்சு பார்த்துடலாம். புது சொற்கள் வந்து புதுசா நம்ம அறிமுகப்படுத்திக்கணும். எந்த சொல்லும் வந்து நமக்கு அந்நியம் கிடையாது, பழக்கப்படுத்திக்கணும். சிவபெருமான் சிவசிவா ஊன்றி படிச்சோம்னா உண்மை தெரியும். நற்கொடியாகிய நாயகி தன்னுடன் அக்கொடி ஆகமம் அறிந்திடில் ஓராண்டும் பொற்கொடியாய புவனங்கள் போய் வரும் கற்கொடியாகி காமுகனாமே. இது பாடல் கொண்டான வரிகள். பாடல் கொண்டான பொழிப்புரையை பார்ப்போம். தருமையாகணும். ஞான உருவான திருவருளோடு கூடி அதனது இன்பத்தை யோகி ஒருவன் அறிவானாயின் அதன் பின் ஓராண்டு காலத்தில் பொன்மயமான கொடிகளும் தருக்களும் நிறைந்த விண்ணுலகங்களில் சென்று மீள வல்லவனாவான். ஆயினும் அவன் மேருவை அடைந்து பொன்னிறத்தை பெற விரும்புகின்ற காக்கையினது ஆசை போன்ற அவ்வாசையை உடையவன் ஆவானோ. திருப்பி ஒரு முறை படிக்கிறேன். பொழிப்புரை. ஞான உருவான திருவருளோடு கூடி அவனது இன்பத்தை
அதனது இன்பத்தை யோகி ஒருவன் அறிவானாயின் அதன் பின் ஓராண்டு காலத்தில் மென்மையான பொன்மயமான கொடிகளும் தருக்களும் நிறைந்த விண்ணுலகங்களில் சென்று மீள வல்லவனாவான். ஆயினும் அவன் மேருவை அடைந்து பொன்னிறத்தை பெற விரும்புகின்ற காக்கையினது ஆசை போன்ற அவ்வாசையை உடையவனாவானோ? திருச்சிற்றம்பலம். இதுதான் பொழிப்புரை. குறிப்புரை கொஞ்சம் பெருசா சொல்லியிருக்காங்க. குறிப்புரையிலிருந்து நம்ம எதுவும் எடுத்துக்க ரொம்ப லாங்கா இருந்தது. சரி, மேருமலை. இப்ப நம்ம அந்த பாட்டை கொஞ்சம் திருப்பியும் நம்ம யதார்த்த உலகத்துல திருமந்திரத்துல நமக்கு என்ன சொல்ல வராங்கன்றது பார்த்துடலாம். இந்த கொடியை அடைதல் தான் போன பாடல்ல பார்த்தோம். ஒரு கொடி மரத்துல, இந்த கொடி மரம்ன்றது என்ன தெரியுமா? முதுகெலும்பு. நீங்க சப்பலாங்கல் போட்டு உட்காந்தீங்கன்னா கொடி வந்து நம்முடைய தலை தான், முதுகெலும்பு வந்து கொடி கம்பம். கொடி மரத்துல அடியில தான் நம்ம எல்லாமே இருக்கிறோம். இன்னும் கொடி மரத்துடைய உச்சத்தை தொடல. அதுக்கான முயற்சியை நம்ம பண்ணிருக்கிறோம். நற்கோடி ஆகிய நாயகி தன்னுடன் அக்கொடி ஆகம் அறிந்திடில். அந்த கொடியை அடைவதற்குண்டான வித்தையை தான் போன பாடல்ல நம்ம பார்த்தோம். போன பாடல் என்ன சொன்னாங்க? நன்மையதாகி நற்கொடி காணுமே, தன்னை தன்மையதாக தழைத்த பகலவன் மென்மையதாகி மெய்ப்பொருள் கண்டிடு உண்மையதாகி புலன்களும் போயிட நன்மையதாகி நற்கொடி காணுமேன்னு பார்த்தோம். புலன்கள்லாம் போன பிறகு ஒரு சூரியன் எப்படி எல்லா உயிர்களையும் வியாபிச்சிருக்கிறதோ அது போல ஒரு நன்மையாகிய நற்கொடியை காணும். ஆனா இப்படி பகலவன் போல எல்லாவற்றிலும் எல்லா உயிரிலும் இருக்கக்கூடிய அறிவு வந்திருந்தாலும் இந்த 50வது பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, நற்கொடி ஆகிய நாயகி தன்னுடன் அக்கொடி ஆகமம் அறிந்திடில் ஓராண்டு பொற்கொடியாய புவனங்கள் போய் வரும் கற்கொடியாகிய காமுகனாமே. இதுல இந்த நற்கொடி அப்படின்றது என்னன்னு நம்ம பார்த்தோம். நற்கொடி ஆகிய நாயகி அப்படின்னா பராசக்தியோட துணை இல்லாம நம்ம மேல போக முடியாது. மகாமாயனுடைய துணை இல்லாம பிரம்மத்தை அனுபவம். இந்த பிரம்மமும் மாயையும் நேர் எதிர் துருவங்கள். பிரம்மமும் மாயையும் நேர் எதிர் துருவங்கள். பிரம்மம் நம்மில் உயர்ந்த பொருள் பிரம்மம், நம்மில் தாழ்ந்த பொருள் மாயை. இந்த பிரம்மத்தை தாங்கிறதே மாயை தான். இந்த மாயைக்கு ஆதாரமே இந்த பிரம்மம் தான். பாருங்களேன், பிரம்மமே என்று பேணி பணிந்தே தடா. பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்தை எழுதாத ஆட்களே இல்லை. இயல்பாவே பிரம்மத்தை அறியக்கூடிய பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் ஆகின்றான். பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் ஆகின்றான். ஒரு ஞான உருவான திருவள்ளோடு கூடி அதனது இன்பத்தை யோகி ஒருவன் அறிவானாயின் ஐம்புலன்களை கடந்து கொடிமரத்தினுடைய உச்சில் இருக்கக்கூடிய கொடி அசையக்கூடிய அந்த புருவ மத்தியில போய் நின்று எல்லாவற்றையும் கடந்து நின்று பார்க்க ஏகாந்தமா இருக்கக்கூடிய ஆற்றல்ல அட்டமா சித்தியில பகலவனை போல எல்லா உயிருக்கும் உயிராக இருக்கக்கூடிய ஆற்றலும் கொடுத்தார். அது முன்பாட்டுல ஈசத்துவத்தை பத்தி பார்த்தோம். படைப்பு, காப்பு, அழிப்பு, மறைப்பு, அருளலே கொடுக்கிறார் நம்மளுக்கு. ஆனா அதுவும் அழிப்பு, மறைப்பு தொழிலும் வேணாம், அருள் தொழிலும் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு வந்த ஒரு சாதகனுக்கு அடுத்து நற்கொடியை காணக்கூடிய அருளும் போன பாட்டுல பார்த்தோம். ஈசத்துவமும் வேணாம், எனக்கு வசித்தமும் அப்படின்னு சொன்னா வசித்தமும் நமக்கு வாய்க்குது. வசித்தவம்னா இருந்த இடத்துல இருந்து எல்லாவற்றையும் வசீகரித்தல். இந்த அட்டமா சித்தியில அணுவுக்கு அணுவா இருக்கிறது, அது அனிமா. இதெல்லாம் சாத்தியமா? உண்மையிலே நமக்கு சாத்தியம், நிச்சயம் சாத்தியம். ஒவ்வொருத்தரும் இதில் நம்ம உணரலாம்.
சாப்பிடும்போது புரைக்கு ஏறுது இல்ல. அது எப்படி ஏறுது? அது ஒரு பக்கம் நம்ம தவறா சாப்பிட்டனால ஏறுது. ஆனா என்ன சொல்றாங்க? யாரோ உங்கள நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்போ ஒருத்தர் நினைச்சா அவங்கள நம்ம உள்ள பார்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு உண்டு. ஆமா. இதுக்கு டெலிபதின்னு பேரு. ஒருத்தர் செல்போன்ல தான் தொடர்பு கொள்ளணும்னு அவசியம் இல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன். நிகழ்ச்சி நீங்க புருவ மத்தியத்துக்கு வந்துட்டீங்களா? எனக்கு ஃபோன் கூட பண்ணாதீங்க. அப்ப எந்த தைரியத்துல நான் சொல்றேன்? எந்த தைரியத்துல நான் சொல்றேன்? ஆமா. இந்த கருவிகள்லாம் எப்ப கிடைச்சது? பிற்பாடு தான். அதுக்கு முன்னாடி எப்படின்னா, நினைவாற்றல், நினைவலைகள், டெலிபதி, தந்தி. அந்த ஓங்காரத்தின் ஓங்காரத்தின் மூலமாக ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ளுது. இதுதான் அந்த மகா கணபதி. அதுதான் எல்லாரும் கணபதி ஏன் கும்பிடுறாங்க தெரியுமா? சித்தி கணபதி, சக்தி கணபதி, வைராக்கிய கணபதி, பக்தி கணபதி. இப்படி கணபதிக்கு வைக்காத பேரே இல்ல. ஏன்னா, எல்லாமே ஓங்காரத்துல தான் முடியுது. அந்த கணபதி கிட்ட தான் முடியுது. அதனால தான் அட்டமா சித்தி முதற்கொண்டு எல்லாமே கணபதி இல்லாம எதுவுமே முடியாது. ஏன் முழுமுதற் கடவுள்னு அதுக்கு சொல்றாங்கன்னா, எல்லாவற்றையும் தன்னகத்தே வைத்திருக்கிறது. அவர ஆரம்பிக்காம நீங்க எந்த சித்தியும் செய்ய முடியாது. சித்தி கணபதி, வரசித்தி கணபதி, சித்திகளை அருளக்கூடியவர் வரசித்தி கணபதி. சிவபெருமான் தான். எளிமையா வந்து உட்கார்ந்துக்கினாரு. உள்ள வேஷம் போட்டுக்கின்னு. எல்லாவற்றையும் தன்னகத்தே அடக்கி பரிபூர்ணமாக பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருளாயே ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. நல்லா இருக்கும். பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருளாயே. அப்பன்னா அதுதான் பரிபூரணத்தை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட பிள்ளையா வந்து நடிக்குது அது. சிவபெருமான் தான் அது. சிவபெருமான் தான் அது. கேட்டதை கொடுக்கக்கூடிய பிள்ளை அது. ஞான பிள்ளை. கிரகங்கள்ல அதுக்கு கேதுன்னு பேரு. விரக்தியும், வேதனையும், துன்பத்தையும் கொடுத்து இந்த உலகத்தினுடைய எல்லா துன்ப நிலையும் கொடுத்து ஞானத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஞான பிள்ளை அது. அப்படிப்பட்ட ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஞானக்காரன் மூலியமாக நம்ம வந்து அந்த முக்திக்கு வித்தடையக்கூடிய எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்க பாருங்களேன், சித்தாந்தம் எடுத்தாலும் சரி, வேதாந்தம் எடுத்தாலும் சரி, நீங்க திருமுறை எடுத்தாலும் சரி, கணபதியோட அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது. இன்னொரு கூத்து தெரியுமா? 12 திருமுறைகள வந்து நமக்கு குடுத்ததே கணபதி தான். ஆமா, ஆமா. அப்படிப்பட்ட கணபதிய புல்லா பிள்ளையார்ன்னு சொல்றாங்க இல்லையா? திருநாரையூர், நரையூர். அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கணபதி தான் வந்து அங்க இருக்கிற சீடனுக்கு நம்பியாண்டார் நம்பிக்கு தெரிவிக்கிறார். 12 திருமுறைகள் இருக்கிற இடத்த. அப்போ யாரால் அறிவிக்கப்படுகிறது? கணபதியால் அறிவிக்கப்படுகிறது. அதான் பாலும் தெளிதேனும் பாகும் பறிப்பும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் உங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. அப்ப எல்லாவற்றும் உங்களுக்கு கைகூடணுமா? உங்களுக்கு எந்த செயலும் காரிய தடை இல்லாம நடக்கணுமா? அப்பன்னா அத பிள்ளைய நினைக்கணும். பிடியதன் உருவுமை புலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் அடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பாயில் வலி வலமுறையிறையே பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் அடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. ஏன் கணபதி கும்பிடுறோம்னா, இந்த அட்டமா சித்திலாம் ஒரு பொருட்டே இல்ல. அடியாருக்கு நான் பொருட்டே இல்லன்னு சொல்லிட்டேன். நேத்தே சொன்னேன்.
அப்ப யாருக்குதான் அது பொருட்டுன்னா அதுலயே சிக்கிக்கிறவங்களுக்கு, அதாவது மீண்டும் பிறப்பு உள்ளவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் பெரிய விஷயம். அவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா, நேத்து சொன்னேன். நிலையில்லாத கொடுத்து நம்மகிட்ட நம்மள மயக்க விட்டுருவாரு சாமி. அதுல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஒரு 10,000 நகைய குடுத்தாருன்னா கதை முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு வஸ்துவ குடுத்துட்டு நம்மளுக்கு சரி கட்டுறாருன்னு அர்த்தம். இல்ல. எனக்கு வஸ்து வேணாம் சாமி. அத வச்சு நான் என்ன இருக்கு இந்த உலகத்துக்கு வேணும் நகை வேணும். இல்லன்னு சொல்லல. அது ஒரு உயிர்க்கொல்லி மருந்துன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். நகைன்றதே உயிர்க்கொல்லி மருந்து. தங்கம்ன்றதே உயிர்க்கொல்லி தான். இந்த ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்லக்கூடாது அத. டைரக்ட் பாய்சன் அது. தங்கமே பாய்சன் தான். கலகம் விளையும். தங்கம் இருக்கிற இடத்துல கலகம் விளையும். வெட்டி மடிவாங்க. யார வீழ்த்தலான்ற எண்ணம் வந்துரும். கடைசியில எல்லாமே சாஞ்சிரும். அதனால தான் அது உயிர்க்கொல்லின்னா. நல்ல ஞானிய தூக்கி எறிஞ்சிட்டு போயின்னே இருப்பான் அத. கையில வச்சுக்கவே மாட்டான். வச்சிருக்கவன் தான் ஆபத்து. எந்த கழுத்துக்கு ஆபத்து வருது? தங்கம் இருக்கிற கழுத்துக்கு தான் ஆபத்து வருது. என்ன பறிக்கிறான்? தங்கத்த தான் பறிக்கிறான். விரலையே வெட்டி எடுக்கிற அளவுக்கு வந்துடுறானா இல்லையா? அப்ப எது ஆபத்தான பொருளு? தங்கம் ஆபத்தான பொருள். அது என்னவோ அது பெருசா நினைச்சுன்னு என்ன பண்ணுதுங்க அதெல்லாம்? மல்லு அடிக்குதுங்க அது கூட. நல்லா தெரிஞ்ச ஞானி அத உயிர்க்கொல்லின்னு சொல்லுவார். சித்தர்கள்லாம் அத உயிர்க்கொல்லின்னு தான் சொல்லுவோம். தங்கத்துக்கு பேர் என்ன? உயிர்க்கொல்லி. சாவடிச்சிடும். போட்டு தள்ளிடும். நீ நிம்மதியா ரோட்ல போ முடியாது. நிம்மதியா ரோட்ல போ முடியாது. அதெல்லாம் எதுல நாம போயிட்டு பாரு. எதுவுமே சீண்டாது. 4 கால் ஒரு வால் உள்ள பிராணி கூட நம்மள சீண்டாது. அப்போ வஸ்துக்கள் வந்து வஸ்துக்கள வந்து பிரதானமா எடுத்தீங்கன்னா, வஸ்துக்கள குடுத்தவன நீங்க இழந்துருவீங்க. வஸ்துக்கள ஒரு பொருட்டா மதிக்காம, வஸ்துக்களுக்கு பின்னாடி நிக்கிறவன புடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு நிரந்தரமான இன்பம் கிடைக்கும். 2 ஆப்ஷன் தான். 2 ஆப்ஷன் தான். இன்னைக்கு அதான் பார்த்தோம் நம்ப. இந்த சித்துக்கள் எல்லாம் மயங்காம, இதெல்லாம் கிடைக்கணும்னா கணபதி வேண்டுனாலே போதும். சாமி அதுக்கான உருவம் தான் அது கணபதி உருவம். எல்லா சித்துக்களுக்கும் மூலம் அங்க தான் கணபதி கிட்ட தான். ஓங்காரம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. ரீங்காரம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. மந்திர, தந்திர, யந்திரன்றாங்க இல்லையா? மந்திர, தந்திர, யந்திரன்னு சொல்றாங்க. மொத்த மந்திர, தந்திர, யந்திரத்துக்கு நான் அதுக்கு தான் பொறுப்பு. அப்போ அந்த ஓங்காரம் இல்லாம எதுவுமே நடக்காது. அந்த வகையில தான் இந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, அட்டமா சித்தியில அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிரார்த்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். இப்படி கடைசி சித்தாக இருக்கக்கூடிய வசித்துவத்துல சூரியனை போல எல்லா உயிரிலையும் கலந்து எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஆற்றல் கிடைச்சு ஒரு யோகி இன்பமுற்று இருக்கும்போது ஒரு நற்கோடியை காண்பான். நற்கோடின்றது பராசக்தி. அந்த நற்கோடியோட இறைஞ்சு அதாவது அம்பாலோட இணைஞ்சு இருக்கும்போது மிகப்பெரிய உன்னதமான நிலைய அவன் அடையறத நம்ம பார்த்தோம். என்னன்னா நற்கொடி ஆகிய நாயகி தன்னுடன் அக்கொடி ஆகம அறிந்திடில் ஓராண்டும் பொற்கொடியாய புவனங்கள் போய் வரும் கற்கொடி ஆகிய காமுகனாமே. இப்போ புவனங்கள் 128 புவனங்கள் இருக்கு. எத்தனை புவனங்கள் இருக்கு? 128 புவனங்கள் இருக்கு. ஈரேழு 14 லோகங்கள் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி கணக்கு வச்சிருப்பாங்க. சித்தாந்தம் படிக்கிறவங்க தெரியும். 128 புவனங்கள். இந்த புவனங்கள் எல்லாமே இருந்த இடத்துல இருந்து எல்லா புவனங்களுக்கும் போகக்கூடிய ஆற்றல் யாருக்கு கிடைக்குதுன்னா சாதகனுக்கு கிடைக்குது. ஒரு சாதகிக்கு கிடைக்குது. ஒரு சாதகனுக்கு ஒரு சாதகிக்கு கிடைக்குது.
அப்ப இந்த ஆற்றல் வச்சுட்டு என்ன செய்யறது அப்படின்னா, இதையும் புறக்கணிச்சுட்டு போவாங்களாம். நல்ல ஒரு அடியார். அதான் நேத்து சொன்னதுதான். நேத்து சொன்னதுதான். அப்ப கொடுத்த வஸ்துக்கள்ல சிக்கிக்காம, கொடுத்த வஸ்துக்கள்ல மாயையில சிக்கிக்காம, வஸ்துக்களின் மூலமாக இருக்கக்கூடிய கொடுத்தவன் எவனோ அவனுடைய திருவடியை இறுக்கி பிடித்துக் கொள்ளுதல். இதான் ரகசியம். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு பின்னாடி போயிடணும். அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த நகை, இந்த தங்க நகை, நம்ம இதெல்லாம் வேணும். நல்லா தெரிஞ்சவங்க தேவைக்கு பயன்படுத்துவாங்க. அவ்வளவுதான். தேவைக்கு அதீதமான பொருளை நம்ம வச்சுக்க கூடாது. ஆபத்துல முடிஞ்சிடும். தேவைக்கு அதீதமான பொருள் ஆபத்தில் முடிந்துவிடும். இந்த சாதகன் நாயகியோட இணைஞ்ச அந்த சாதகன் என்ன பண்றான்னா, 14 லோகங்கள் இல்லாம 128 புவனங்களையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஆற்றல் கிடைக்குதாம். அந்த பாட்டுல சொல்றாங்க. அப்படி இருந்தும் ஒரு காக்கா தன்னை பொன்னிறமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ற மாதிரியா இது. எப்படி ஒரு காக்கா தன்னை பொன்னிறம் நிறைந்த உலகத்துல பொன்னிறம், அதாவது ஒரு 1000 அவன் மேருவை அடைந்து, மேருவைன்னா என்ன, கைலாயத்தை அடைந்து மேருன்னா கைலாயம். நமக்கு சாதகனுக்கு புருவ மத்தியம் தான் மேரு. சாதகனுக்கு மேருமலைன்னா என்ன மலை? கற்பகத்தரு தரக்கூடிய புருவ மத்தியம் தான் நமக்கு மலை. சரி, அந்த மலைய உற்று நோக்குறீங்க. முதல் முறையா உற்று நோக்குறீங்க. கண்ணு வலிக்குது. திருப்பி நோக்குறீங்க, உற்று நோக்குறீங்க, வலிக்குது. அப்ப எப்பங்க நான் உருப்படியா பார்க்க முடியும் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம பார்க்கணும். மேருமலை எப்படி பார்க்கணும்? ஒரு உபதேசத்துக்கு 12 வருஷங்கள். ஒரு உபதேசம் பெற்ற ஒருத்தர் 12 வருடங்கள் தவம் செய்யணும். ஐயோ! 12 வருடமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. பயப்படக்கூடாது. ஏன்னா திருவடி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த திருவடி எங்க இருக்குன்னு கேள்விப்படுறோம் இல்லையா? அதுவே புண்ணியம். அதுவே பெரும் புண்ணியம், பெரும் பாக்கியம். முன்னம் செய்த தவத்தினாலே, முன்னம் செய்த புண்ணியத்தினாலே, முன்னம் செய்த நற்காரியங்களினாலே, முன்னம் செய்த விட்ட குறை தொட்ட குறையினால உங்களுக்கு புருவ மத்தியம் கிடைச்சிச்சு. அப்ப கேள்விப்பட்ட நாள் முதல்ல நீங்க 12 வருடங்கள் கணக்கு பண்ணிக்கங்க. 12 வருஷம். 12 வருடங்கள் நீங்க தொட்டுட்டீங்கன்னா, ஒரு பரிபூரணத்தை இங்க அடைங்க. இந்த 12 வருடம் வரும்போது இந்த ஒரு சுத்து வந்துருங்க. என்ன சுத்து வருவீங்கன்னா, இயமம். ஒழுக்கத்துக்கு வரீங்க. அப்புறம் நியமம். ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறீங்க. அப்புறம் ஆசனத்துக்கு வரீங்க. ஆசனம்ன்றது என்னென்ன? உட்காருங்க, ஒரு இடமா உட்காருங்க. ஆஞ்சு ஓஞ்சு உட்காருறீங்க. எங்க போனாலும் இதே வானம் தான் இருக்க போகுது. எங்க போனாலும் அதே பூமி தான் இருக்க போகுது. ஒரு தெளிவுக்கு வந்துடுறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு இடம் அடங்கி உட்காருவீங்க. அந்த உட்காரத்துக்கு பேரு ஆசனம். அந்த உட்காரத்துக்கு பேரு ஆசனம். அப்புறம் உட்கார்ந்து சும்மா இருப்பீங்களா? பூமியே தன்னுடைய கர்மாவை செய்யும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? மூச்சு வாங்கி விட மாட்டீங்க? அதான் கர்மா. அப்ப போற சுவாசத்தை கவனிக்க வைப்பீங்களா? அதுக்கு பிராணாயாமம்னு பேரு. அப்ப பிராணாயாமத்துக்கு அப்புறம் பிரத்யாகாரம். மூச்சை சாப்பிட போறீங்க. அந்த கலையை கத்துக்குவீங்க. அதுல ஒரு பெரிய பரிபூரணத்தை அடைவீங்க. அப்புறம் தாரணை. தாரணைன்னா அந்த புருவ மத்தியில ஒழுகி நிற்றுதல். அப்புறம் தியானம். யார தியானம் பண்றது? எல்லாம் வல்ல இறைவனை தியானம் பண்றது. எப்படி இருப்பாரு? அருவாவும் உருவாவும் இருப்பாரு. என்ன தன்மையும், என்ன வண்ணத்தன், என்ன நிறத்தன், நீ இன்னும் யாரால என்ன பண்ண முடியல? தீர்மானிக்க முடியாத ஒருவன். அடலுருவாய் நிக்கிறார் இல்லையா? அந்த ஒரு. அப்புறம் சமாதி. சமாதின்னா ஆதியோட இரண்டரை கலத்தல். இப்படி அட்டமா சித்தி அடையிறதுக்கு இத்தனை அட்டாங்க யோகத்தை நீங்க கடந்து அதுக்கப்புறம் அட்டமா சித்தியை நீங்க அடையிறீங்க. அட்டமா சித்தி அடையும் போது கூட ஒரு அதான் என்ன உதாரணம் சொல்றேன்னா, நேத்து கூட படிச்சேன். வேண்டத்தக்கது அறிவை நீ பண்ணணும்.
வேற என்ன பண்ணணும்? இப்படி இறைவனுடைய அடியாருக்கு அட்டமா சித்தி விரும்ப மாட்டார்கள். இறைவனுடைய திருவடியை மட்டும்தான் விரும்புவாங்க. அந்த வகையில இவ்வளோ சித்துக்கள் இருந்தாலும், வசித்துவன்ற ஒரு சித்து எல்லாவற்றையும் நம்முடைய வசமாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் உள்ளதா இருந்தாலும், ஒரு சாதகன் அந்த வசித்துவத்தை தாண்டி இறைவனுடைய திருவடியை மட்டும் இறுக்கி பிடிச்சுக்குவான். அப்போ உபதேசம் பெற்ற நீங்க அந்த திருவருளை உற்று உற்று பாக்குறீங்க. கண்ணு வலிக்குது, கண்ணுல தண்ணி வருது. அப்ப என்ன செய்யலாம்னா, முதல்ல பாடலாம். முதல்ல பாடி பூர்வ மத்தியத்தை பார்க்கலாம். உதாரணத்துக்கு சிவபுராணம் சொல்லலாம். முதல்ல 20 நிமிஷம் உட்கார்றதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் பண்ணணும். அப்போ முதல்ல உட்கார்ந்தவங்க என்ன பண்ணணும்னா 12 வருஷம் பொறுத்துக்கணும். 12 வருஷம் ஐயா காத்திருக்கணுமா? ஆமா. 12 வருஷம் எப்படிதான் போகும் தெரியும். நீங்க உபதேசம் வாங்கினதுக்கு அப்புறம் திருவடிக்கு வந்துட்ட பிறகு உலகம் அந்த 12 வருஷம் சுத்துறதே தெரியாது. முடிஞ்சிடும். நீங்க முழுமை பெறுவீங்க. அதுக்குள்ளதான் இந்த ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். சமாதிக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே இருக்குன்னு அடிக்கடி சொல்றேன். அப்புறம் தான் அட்டமா சித்தி இருக்கு. அப்போ முழுமை பெறுவதற்கு உண்டான எல்லா வாய்ப்பும் வசதியும் இங்க வந்திருக்கு. சிகாரத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்குமே உண்டு. அந்த இரவாத இன்ப அன்பு உண்டு. மரணமில்லா பெருவாழ்வு உண்டு. சாகாத கலை உண்டு. சிகாரத்துக்கு வரவங்களுக்கு அது நிச்சயம் உண்டு. உண்மையில உண்டு. அதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அப்ப தன்னம்பிக்கையோட நீங்க என்ன பண்ணணும்? திருவடியை பார்க்க முயற்சி பண்ண வேண்டும். யார் ஒருவர் சோர்ந்து போகாமல் ஒரு நாழிகை பிரம்ம முகூர்த்தத்திலும் பிறகு சந்தியா காலத்திலும், அதாவது காலையில 3ல இருந்து 5:20க்குள்ள, பிறகு மாலையில 6ல இருந்து 7க்குள்ள, பிறகு 7:50ல இருந்து 9:50க்குள்ள யார் ஒருவர் ஒரு நாழிகை உட்கார்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் கைகூடி வரும். ஒரு நாழிகை உட்கார்றவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணா எப்படி இருக்கும்? 12 வருடத்துல அடைத்தான் 6 வருடங்கள்ல அடையலாம். ஒரு நாழிகைக்கு இந்த கூத்து மிகப்பெரிய பேரு. அப்ப மேருமலைன்றது நம்முடைய நெற்றி தான், புருவ நடுவு தான். ஒரு சாதகன் முழுமை பெறுவதற்கு 12 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. வித்யார்த்தி அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வித்யார்த்தி, பயிற்சி மாணவன், பயிற்சி மாணவி. ஒரு பயிற்சி மாணவன் எப்பொழுது முழுமை பெறுகிறான் என்று சொன்னால் 12 வருடங்களில் முழுமை பெறுகிறான். ஒரு ஆசிரமத்துல, ஒரு ஆதீனத்துல 12 வருடங்கள் ஒருவர் தவம் செய்து முடிஞ்சு விட்டா அவங்க அடுத்த நிலைக்கு, ஒரு உன்னதமான நிலைக்கு போவாங்க. இப்பெல்லாம் பாக்குறது அரிது ஞானிகளை காண்பது அரிது ஞானத்தை நோக்கி வருபவர்கள் அரிது. ஏன்னா வஸ்துக்களை நோக்கி இந்த உயிர்கள் அலையுதுதான். அதுதான் கிரிவலத்துக்கு ஏன் கூட்டம் அதிகமா வருது? வடிகட்டினீங்கன்னா ஒண்ணு கூட தேராது. கிரிவலம் போறதுங்கள நல்லா பாருங்க. வஸ்துக்களை நோக்கி போதா, வஸ்துக்கு மூலமா இருக்கிற இறைவனை நோக்கி வருதான்னா வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் போறாங்க, நான் போறேன். அவ்வளவுதான். எதுக்கு போறோம், என்னத்துக்கு போறோம் அப்படின்ற அறிவே இல்லாம போகும். ஆமா, அப்படித்தான் போயின்னே இருக்கும் கூட்டம். ஏன் போறோம், என்னத்துக்கு போறோம் அவ்வளவுதான் தெரிஞ்சா. ஆனா அந்த உயிருக்கும் இறைவன் கேரண்டி தரான். அதான் அறியாமலும்
பாவம் செய்யற மாதிரி அறிந்தோ அறியாமல் புண்ணியத்தை செய்வாரு. தெரிஞ்சோ தெரியாமல தப்பு பண்ற மாதிரி தெரிஞ்சோ தெரியாமல புண்ணியத்தை செய்யறது தான் அந்த கிரிவலம். கணக்குல ஏறிடும். ஆனா கணக்குல ஏறிடும். கணக்குல ஏறிடும். பாவ கணக்கு புண்ணிய கணக்குல ஏறிடும். அப்போ சாமியை வலம் வரும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த அந்த ஒரு புண்ணிய கணக்கு ஏற்பட்டு விடும். அப்போ இந்த அட்டமா சித்திய நிலையை தொடர்றதுக்கு இத்தனை வருடங்கள் ஆகுமா அப்படின்னா உடனே கிடைச்சிடாது. ஒரு ரவுண்ட் அடிக்கும். ஒரு ரவுண்டு ஒரு வட்டம், ஒரு வியாழ வட்டம், ஒரு குருன்ற கோல் வருவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நிற்கும். இந்த வியாழ வட்டத்துல தான் நம்ம 12 வருஷத்தை என்ன பண்ண போறோம்? அடைய போறோம். என்ன சாமி எப்ப பார்த்தாலும் இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? அப்படிதான் பார்க்க கூடாது. அங்கதான் பிராணனை கொண்டு போய் சுவாசிக்கணும். மூக்கு வழியா சுவாசிச்சுட்டு இருந்த நமக்கு பிராணன் வழியா சுவாசிக்கிற ஒரு மிகப்பெரிய கலை கிடைக்கும். அப்ப குருநாதர் மூலியமா புருவ மத்தியின் வழியா நம்ம வந்து சுவாசம் பண்ண போறோம். சுவாசத்தை மேல கொண்டு போறோம். அந்த கலை கிடைச்சிச்சுன்னா அதுக்கு சாகாத கலைன்னு பேர். மரணமில்லா பெருவாழ்வுன்னு பேர். இந்த மரணமில்லா பெருவாழ்வை நேர்முகமா வாங்க, நேர்முகமா வாங்க, நேர்முகமா வாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா எத்தனை பேருக்கு அது தேவைப்படுதுன்னா எல்லாருக்கும் உடனே தேவைப்படாது. பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அது கிடைக்கும். அப்படி என்ன சாமி நான் சாகாம இருந்து என்ன பண்ண போறேன்? ஆன்மாவை அறிந்து கொள்ளுதல் தான் மரணமில்லா பெருவாழ்வு. எது நிலையானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் இந்த உடம்ப நீங்க அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. சுருக்குவீங்க, அப்புறம் விரிப்பீங்க, அப்புறம் ஒலிக்க வைப்பீங்க, அப்புறம் ஓட விடுவீங்க, ஒல்லியாக்குவீங்க, குண்டாக்குவீங்க. அதான் சொல்றேன், வித்தையை கத்துக்குனீங்க. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை பொருளை மெய்ப்பொருளை கண்டுபிடிச்சீங்கன்னா பொய் பொருளை நீங்க ஆட்டுவிக்கலாம். அதுதான் அந்த ரகசியம். வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம தூங்குறத நம்மளே பார்த்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளவுதான். இது எப்போ சாத்தியம்? நம்ம வீட்டை நம்மளே பாக்குறது. ஆனா மத்தவங்களுடைய முதுகு தான் நம்ம நிறைய பார்த்துன்னு இருக்கோம். அப்படித்தானே? சிவபெருமானே, சிவசிவா. அப்ப தன்னை தானே பார்க்கிற ஆற்றல் நமக்கு என்னைக்கு வரும்? அன்னைக்குதான் விடுதலை. தன்னை தானே பார்க்கக்கூடிய ஆற்றல், தன்னை தானறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. அதுக்கான முயற்சி தான் சிகாரம் நம்மளுக்கு பாடமா நம்ம எடுத்துட்டு வரோம். கண்டவங்களை பார்த்து நம்மள இழந்துட்டோம். அப்போ அட்டமா சித்தி இப்ப உள்ள வரணும்னா அட்டாங்க யோகம் தெரிஞ்சிருக்கணும். அட்டாங்க யோகம் தெரிஞ்சோ தெரியாமல நீங்க கடைபிடிக்கிறீங்க. இதுதான் உண்மை. அப்போ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப லேட் ஆகுது. அப்படி தெரிஞ்சுக்கிறது தான் முயற்சி பண்ற சிவாச்சாரியார் வேணும். நம்ம எந்த நிலையில இருக்கிறோன்றது சிவாச்சாரியார் வேணும். ஆச்சாரியார் இல்லாம முடியாது. குருநாதருடைய கையை நம்ம இறுக்கி பிடிச்சுக்கணும். ஆமா, குருநாதருடைய கையை நம்ம இறுக்கி பிடிச்சுக்கணும். எந்த பொசிஷன்ல இருக்கிறேன்னு தெரியலையே, டைரக்டா இறைவன் கிட்ட சொன்னோம்னா இறைவன் என்ன பண்ணுவாரு? தூதுவரை தான் அனுப்புவார். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஆள் அனுப்புவார். அவரே வைத்தியனா வருவார். வைத்தியநாதன் பேர். எந்த நிலையில இருந்தாலும் எக்கோலம் கொண்டாலும் அந்த நிலையில புலம்புனா அந்த புலம்பலுக்கு ஏற்ற மாதிரி ஆள் அனுப்பி தீர்த்து வைப்பார். அவ்வளவுதான். இதுதான் அந்த ரகசியம். அப்போ நின்ற நாயகி தன்னுடன் கூடினா அப்போ 7 14 லோகம் அல்லாமல் 128 புவனங்களும் பயணிக்கக்கூடிய ஆற்றல் ஒருவனுக்கு கிடைக்கிறது. இருந்தாலும் காக்கை பொன்னிறத்தை அடைய முயற்சி செய்வதை போல ஒரு முயற்சியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பாட்டை இந்த கேள்விக்குறியா முடிக்கிறாங்க. இந்த பாட்டை ஒரு கேள்விக்குறியா முடிக்கிறாங்க. நற்கொடியாகிய நாயகி தன்னுடன் அக்கொடியாகமம் அறிந்திடில் ஓராண்டும் பொற்கொடியாய புவனங்கள் போய் வரும் கற்கொடியாகிய காமுகனாமே. என்னதான் புவனங்கள்லாம் போய் வரக்கூடிய ஆற்றல் கிடைச்சாலும்
அவன் விண்ணவன்ற பேரை வாங்கினாலும் நல்ல சாதகன் அது விரும்ப மாட்டான். ஒரு நல்ல சாதகன் நேத்து தான் சொன்னேன் நான். ஒரு ஆடி கார் கிடைச்சிருச்சுன்னா, கிடைச்ச உடனேயே வழிபாட்டை உடனே விட்டுட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகுது சொல்லு பார்க்கலாம். அப்ப 128 பவனங்கள் போய் வரக்கூடிய ஆற்றல் கிடைச்சாலும் உடனே மூலனை விட்டுடலாமா? விட்டக்கூடாது. அப்படி கிடைச்சாலும் நம்ம யாரை விடக்கூடாதான்? திருவடியை விடக்கூடாதான். இதான் ரகசியம். என்ன சொல்ல வருது இந்த பாட்டுன்னா, இந்த காக்கை பொன்னிறத்தை அடைய விரும்பின மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 14 லோகமா இருக்கட்டும், 128 புவனங்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் போய் பார்க்கக்கூடிய ஆற்றல் ஈசத்துவத்திலையும் வசித்துவத்திலும் கிடைச்சாலும் ஒரு சாதகன் திருவடியை விட்டு நீங்கான் அல்லது அகல மாட்டான். அந்த இரவாத இன்ப திருவடியை விட்டு பிரிய மாட்டான்னா திருவடியே போதும் அப்படின்னு முடிக்கிறான் பாத்தீங்களா? அப்ப அந்த சாதகனுக்கு 128 புவனங்கள் போய் வரக்கூடிய ஆற்றல் கிடைச்சாலும் அவன் அதை விரும்பான். இதான் அந்த பாட்டு சொல்லுது. அந்த சித்திகளை அவன் விரும்புவதே இல்லை. அப்ப இதெல்லாம் நிச்சயம் நமக்கு எல்லாம் வாய்க்கும். இதெல்லாம் நிச்சயம் நமக்கு வாய்க்கும். அந்த பேரு நமக்கு கிடைக்கும். ஆனா எக்காரணத்து கொண்டும் சின்ன அற்ப சின்ன சின்ன வேலைகளுக்காக, சின்ன சின்ன வஸ்துக்களுக்காக இறைவனை இழந்து விட வேண்டாம். இப்போ ஒரு பேரம் பேசுறாங்க. ஒரு அமௌண்ட் பேசி என்ன பண்றாங்க? எல்லாவற்றிலும் பேரம் பேசி முடிச்சிடலாம். பணம் வந்து எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கு இல்லையா? எதை வேணாலும் வாங்கிடலாம். எதை வேணாலும் வாங்கிடலாம். அந்த அளவுக்கு வந்துருச்சு இல்லையா? நீதிபதியே விலைக்கு வாங்கிடலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு. ரொம்ப துறையே வந்து ஆடி போயிடுச்சு. அப்பனா எந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ளவங்களா இருப்பாங்க? எந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தா நீதிபதியே விலைக்கு வாங்க முடியும்? பாமரன் நமக்கெல்லாம் என்ன ஒண்ணும் தெரியாது. அவ்வளவுதான். சாப்பாடு உண்டு, சாமி உண்டு, வழிபாடு உண்டு, வீடு உண்டு, அவ்வளவுதான். அதுதான் நமக்கு மேலான அறிவுலாம் சாமி அந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கொடுக்கவே இல்லை. காரணம் என்னன்னா உங்களால ஜீரணிக்க முடியாது. உங்களால ஜீரணிக்க முடியாது. அதனாலதான் சாமி சில ரகசியங்களை உங்களுக்கு சொல்லாம வச்சிருப்பாரு. உங்களுக்கு நிம்மதி வேணுமா? அது திருவடிக்கு வந்துருங்க. அவ்வளவுதான். திருவடிக்கு வந்துருங்க. அவ்வளவுதான். மத்தபடி நீங்க ஆராய்ச்சி பண்ண போனீங்கன்னா ஆபத்தில் தான் முடியும். ரொம்ப அபத்தமெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். உங்களால ஜீரணிக்க முடியாது. உங்க இதயம் தாங்காது. உங்களுடைய இதயம் தாங்காது. ரொம்ப நேர்மையான, மென்மையான இதயமா இருக்கும் உங்களுது. ஓ! இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதான்னு கேட்டா உங்க ஆற்றல் நின்னு போயிடும். அதுதான் அந்த மறுபக்கத்த சாமி காமிக்கிறதே இல்ல. எவன் எங்க கொள்ளடிக்கிறான், எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்ற ரகசியம் உங்களுக்கு சொல்லப்படாத காரணம் என்னன்னா, உங்களால ஜீரணிக்க முடியாது. அவ்வளவுதான். ஆமா. நீங்க நம்பிக்கிட்டே இருப்பீங்க. ஒருத்தர நல்லவன்னு நம்பிட்டு இருப்பீங்க. பட் பேக்கிரவுண்ட்ல இருக்கிற ரகசியத்த சாமி சொல்லவே மாட்டாரு. அது காமிச்சாங்கன்னா 2வது நீங்க அந்த பக்கம் இருக்கவே மாட்டீங்க. அதுவரைக்கும் நீங்க நல்லது மட்டும் பார்த்துட்டு போங்க. ஒரு மனுஷனுடைய நல்ல பக்கத்த மட்டும் பார்த்துட்டே போயிடுங்க. அவ்வளவுதான். தீர்ந்து போச்சு. 2வது யாரும் மூஞ்சி குடுத்து மூஞ்சி என்ன பண்ண முடியாது? பேசவே முடியாது. அதனாலதான் சாமி மறைப்பாற்றல்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினால இவ்வளவு சித்துக்கள் கிடைச்சாலும் நம்ம எந்த சித்துக்கள்லயும் போகாம சாமியோட திருவடியே போதும் அப்படின்னு இளைப்பாடுறாங்க இல்லையா? அதான் காரைக்கால் அம்மையார். அதான் 63 நாயன்மார்கள் எதனால பேசப்படுறாங்கன்னா, அவங்க இது நாவுக்கரசர் எடுத்துங்களேன். இந்த உழவார பணி செய்யும்போது நவரத்னங்கள்லாம் கிடைச்சுதான். பெண்கள்லாம் வந்து அப்சரஸா வந்து இறங்குனாங்களாம். எப்படி? அந்த வயசுல அப்பா! அப்படியே மயக்கிற மாரி வந்து இறங்குனாங்களாம் பெண்கள்லாம். இவரு உழவார பணி செஞ்சாராம். ஏதோ மண்ணெல்லாம் கலக்கும்போது தங்கம், வைடூரியங்கள்லாம் கிடைச்சுதாம். அது குப்பை மாரி தூக்கி எட்ட போட்டாராம். நான் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே சொன்னேன். தங்கம் வந்து ஒரு உயிர்க்கொல்லி. ஆனா இன்னைக்கு உலகத்துல உச்சமா பேசப்படுற ஒரு பொருள் அது. அது இல்லன்னா வாழ்க்கையே இல்லன்ற மாரி ஆயிருச்சு. தேவைக்கு தான் அத பயன்படுத்தணும். ஆனா நாவுக்கரசர் அத எப்படி பயன்படுத்தினாரு?
கல்லோட மண்ணா தான் அதை தூக்கி எறிஞ்சாராம். சரி, இப்ப இதை கொடுத்தாலும் இவர் மயங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராதி இந்திராதி மூலமா இருக்கக்கூடிய இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய அப்சரஸ் இருக்கு இல்லையா, இந்திரனுக்கு ஆயுதமே பெண்கள் தான். தவத்துல ஒருத்தன் உட்காந்துடக்கூடாது. எப்படியாவது மயக்கி அந்த அப்படியே உடலோடு கொண்டு போயிடணும். விஸ்வாமித்திரரே மாட்டிக்குவார் மேனகை கையில. இப்படி ரிஷிமார்கள் எல்லாருமே இந்த அப்சரன் கிட்ட மாட்டிக்கிட்டு தான் வருவாங்க. தவத்துக்கு தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான் இந்த இந்திரன். இந்திரனுடைய வேலை என்ன தெரியுமா? மயக்குதல். அவனுக்கு என்னன்னா பதவி பறிபோயிடக்கூடாது. இவன் தவத்துல மேல வந்துட்டான்னா என்ன ஆயிடுவான்? நம்ம சாம்ராஜ்யத்தை தொற்றுவான்றதுக்காக தான் இந்திரன் இந்த வேலையை செய்யறான். இந்திரனுக்கு பொழப்பு என்ன? ஒருத்தரும் தவம் பண்ணி மேல வந்துடக்கூடாது. இந்திரிய பயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அப்படி நம்மள இந்திரியத்துல கொண்டு போய் சேர்த்துருவான். இந்திரியங்கள்னா புலன்கள். அப்ப இந்திரனுடைய வேலை என்னன்னா, நம்ம புலன்கள்ல செலுத்தி யமன்கிட்ட எடுத்துன்னு போய் விட்டுறதுதான் வேலை. நல்லா தெரிஞ்சவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அது ஒரு பொருட்டா பசியா பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்படி கடலை கடந்தா கடலுக்கு அலை இருக்குதோ அது மாதிரி இந்திரனுக்கும் தான் புத்தி இப்படிதான் இருக்கும் அப்படி தெரிஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். எத்தனை அப்சரஸ் வந்தாலும் திருவடி தெரிஞ்சவங்க மயங்க மாட்டாங்க. அப்படி காரண காரியத்தோட மயங்கினாங்கன்னா காரண காரியம் இல்லாம மயங்க மாட்டாங்க. காரண காரியம் இல்லாம பெண்ணை தீண்ட மாட்டாங்க. சாமி உணர்த்தாம பெண்ணை தீண்ட மாட்டாங்க. அம்பால உத்தரவு இருக்கும். இவ்வளவு ரகசியங்கள் புரிந்ததுதான் இந்த திருமந்திரம். இந்த பாட்டு என்ன சொல்ல வருதுன்னா, நற்கொடி ஆகிய நாயகி அப்படின்னு. அந்த நற்கொடின்றது சூரியனை போல எல்லா உயிரிலும் கலந்து நின்று எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அப்படி கிடைச்சாலும் 17 லோகங்கள் இல்லாமல் 128 புவனங்கள் பயணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பாட்டு சொல்லுது. அப்படி பயணிச்சாலும் காக்கை பொன்னிறத்தை விரும்புவது போல ஆகுமோ? அப்படின்னா நாம தான் சித்து தான், உயரம் உயரம் தான். அப்போ நல்ல ஞானி அது அந்த இடத்துக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாரு, போக மாட்டாரு. திருவடியே கதின்னு இருப்பார். அதான் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். இதுதான் உதாரணம் சொல்ல முடியும். வேற எதையும் உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியல, இங்க சொல்றதுக்கு இடமே இல்லை. சாமியோட கருணையினால எல்லாரும் உட்காருங்க. ஒரு 4:10க்கு உட்காருங்க. ஒரு நாழிகை உட்காருங்க. நம்ம வெறும் பேச்சு வாக்கிலே போயிடக்கூடாது. திருமந்திரத்தை படிச்சுட்டு பேச்சு வாக்கிலே போயிடக்கூடாது. இதை நீங்க ஊன்றி கவனிக்கிறீங்கன்னா உட்காருங்க, அனுபவிங்க. அனுபவிச்சுட்டு எனக்கு தகவல் சொல்லுங்க. ஐயா, நான் 20 நிமிஷம் உட்காந்துங்க ஐயா. ஐயா, நான் 1 மணி நேரம் உட்காந்துங்க ஐயா. ஐயா, நான் 1.5 மணி நேரம் உட்காந்துங்க ஐயா. ஐயா, 2 மணி நேரம் ஆச்சுங்க. எப்படிதான் போச்சுன்னே தெரியலங்க ஐயா டைமு. உட்காந்து பாருங்களேன். ஆரம்ப கட்ட சாதகர்கள் என்ன பண்ணுங்கன்னா, சுவாசத்தை மூக்கு வழியா இல்லாம மேல புருவ மத்தியில நினைச்சிட்டு மேல இழுங்க. அதுக்கு நான் நேரடியா வரும்போது உங்களுக்கு நான் சுட்டி காமிக்கிறேன். இப்ப முத்தையாக்கெல்லாம் காமிச்சு கொடுத்தோம். பசி இருக்கணும், ஆர்வம் இருக்கணும், தேடல் இருக்கணும். பசி இல்லாதவனுக்கு பாத்திரம் அறிந்து பிச்சை இடு. வேல்யூ தெரியாதவங்கிட்ட கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? மகத்துவம் தெரியும், மரணமில்லா பெருவாழ்னு சொல்லி கொடுக்குறோம். மரணமில்லா பெருவாழ்னு சொல்லி கொடுக்குறோம். அது எப்படி பயன்படுத்திக்கணும்? அற்புதமா பயன்படுத்திக்கணும். உட்காருங்க. 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம். ஒரு நாளைக்கு 24 நிமிஷம்ன்றது ஒரு நாளைக்கு. இப்படியே கூட்டி 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 உட்காந்து கூட 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 இதை விட என்ன இன்பம் நான் கேட்கிறேன். நீங்க உட்காந்து பாருங்களேன். உங்களுக்கு உண்மை உணர 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 இப்படி ஒரு இன்பம் இருக்குது. இதை விட்டுட்டு நம்ம என்னவோ தேடி இருந்திருக்கோமே வெளியில அப்படின்ற ஒரு அறிவு உங்களுக்கு வரும். முதல்ல சிவபுராணம் சொல்லுங்க, தேவாரம் படிங்க, இசைங்க. முதல்ல குருமத்தை பார்த்து இசைங்க, கண்ணுல தண்ணி வரும். அதுக்கப்புறம் பேசாதீங்க, உள்ளுக்குள்ள சாமிகிட்ட பேசுங்க. அப்புறம் மௌனத்துக்கு வந்துருங்க, அப்புறம் மூச்சுக்கிட்ட வந்துருங்க, அதுக்கப்புறம் மூச்சை இழுக்க. அவ்வளவுதான். எப்படி உள்ள நுழையணும்னு சொல்லித்தரேன். அந்த புருவ மத்தியில் இருக்கிற மேருமலையை நுழையறதுக்கு பாலகர்கள் 2 பேர் இருப்பாங்க. இந்த வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன் சொன்னேன். அதான் துவார பாலகர்கள். 2 பேரும் முறைச்சுக்கு நிற்பாங்க அப்படியே. அதான் புருவ மத்தியத்தை பாக்குறது. அந்த துவார பாலகர்கள்ட்ட விண்ணப்பம் வாங்க, கோரிக்கை வைக்கணும். அதுக்கு முன்னாடி நந்தி கிட்ட கோரிக்கை. நந்தின்றது மனசு.
போதும், ஊரெல்லாம் சுத்தினது போதும், அடங்கி இங்க நில்லு. எங்க? புருவ மத்தியில நில்லுன்னு சொல்லணும். அது அலையும். இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆஸ்திரேலியா போகும். இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அமெரிக்காவுக்கு போகும். இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து எங்க வேணாலும் போகும். அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளதுதான் அந்த நந்தி. அப்படிப்பட்ட மாட்டத்த வந்து நீங்க புருவ மத்தியில கட்டிடணும். கட்டிட்டு ஏகாந்தமா இருக்க பண்ணணும். அதான் ஏகம் பரம் நாதம். ஏகம் பரம் நாதம். ஏகாம்பர நாதம். ஏகாம்பர நாதம். ஏகாம்பர நாதம். அண்ணாந்து பார்த்தா அண்ணாமலை. உள்நாக்கு வழிய பார்த்தா உண்ணாமலை. உள்நாக்கு தான் உண்ணாமலை. நல்லா தெரிஞ்சவனுக்கு அண்ணாமலை யாருன்னு தெரியும். அண்ணாந்து பாருங்க, புருவ மத்தியம் தெரியும். அப்படி பார்த்தவனுக்கு அண்ணாமலை. அவனுக்கு தான் அண்ணுமலை. அவனால தான் அணுக முடியும். மத்தவங்களாம் அணுக முடியாது. அதுக்கு அண்ணாமலை. நெருப்பு இல்லையா? அனல் அடிக்கும். எங்க புருவ மத்தியம். அண்ணாமலைன்னா உயிர். அண்ணாமலைன்னா நெருப்பு. அப்படி அண்ணாந்து பாத்தீங்கன்னா புருவ மத்தியம் தெரியும். அந்த பொண்ணு புருவ மத்தியில நீங்க யார் ஒருத்தர் லயிக்கிறீங்களோ அந்த அண்ணாமலையை பார்க்கலாம். கண்ணீர் வரும். அப்படியே நீங்க உருகலாம். உண்ணாமலை என்பது உள்நாக்கு. அந்த உள்நாக்கு வழியா நீங்க சுவாசத்தை மேல எழுப்பணும். அதான் குருநாதருடைய அருள் வேணும். உண்ணாமலையுடைய துணையால நம்ம அண்ணாமலையை அடைய போறோம். அங்கேயும் பராசக்தி தான். மூச்சுன்ற உண்ணாமலையோட ஆமா அந்த முலையை உண்ண முடியாது. அதுதான் உண்ணாமுலைன்னு அதுக்கு பேர் வச்சாங்க. ஒரு அமுது சுரக்கும். அனுபவம் வரணும். அதான் உமிழ்நீர் தான். வேற என்ன? உமிழ்நீரோட சேர்ந்த ஒரு இன்பம் கிடைக்கும். ஆனா சுவாசத்தை மேல மாத்தி கொடுக்கணும். இதெல்லாம் நடந்த பிறகுதான் இத்தனையும் நடக்கும். எதையுமே பண்ணாம, எதையுமே செய்யாம, அப்படியே உடனே மேல இருந்து நமக்கு கிடைக்கணும்னா கிடைக்காது. புண்ணியம் செஞ்சவங்களுக்கு கிடைக்கும். புண்ணியம் செய்யாதவங்களுக்கு கிடைக்காது. அப்போ எனர்ஜி நம்மள எங்க வீணாகுதுன்னு பாருங்க. சக்தி எங்க விரயமாகுதுன்னு பாருங்க. காமத்திலையா? இல்ல வஸ்துக்களை விரும்புறதுனாலயா? தேவையில்லாத பொருளை விரும்புறதுனாலயா? நிலையில்லாத பொருளை விரும்புறதுனாலயா நம்ம சக்தி வீணாகுது. எங்க விரயமாகுதுன்னு பாருங்க. ஒரு நாள் முழுக்க கண்டதெல்லாம் யோசிச்சு எதுக்காக நம்ம வீணா செலவு பண்றோம்னு பாருங்க. இந்த தேவையில்லாத ஆப் எல்லாம் போன்ல டெலிட் பண்ணுவோம்ல. தேவையில்லாத சுமையெல்லாம் வச்சிருப்போம். போன் ஹேங் ஆயிடும்ல. அது மாதிரி இந்த உயிருக்கு ஹேங் ஆகுற விஷயம் ஏதாவது இந்த உடம்புல இருந்தாலும் மனசுல இருந்தா தூக்கி எறிஞ்சிரு. நம்ம நிம்மதி கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சம்பவத்தையும் மனசுல வச்சுக்காதீங்க. எரிச்சிருங்க. புருவ மத்தியில போட்டு எரிங்க. நம்மள நிம்மதியா இருக்கக்கூடாத செயல் ஏதாவது இருந்ததுன்னா அதை எரிச்சிருங்க. அது நபரா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் எரிங்க. அந்த புருவ மத்தியில போட்டு எரிச்சிருங்க. எது நம்மை நீண்ட காலமாக குற்ற உணவில் ஆற்றிக்கொண்டிருக்கிறதோ அந்த பொருளை போட்டு எரிக்கவும். அதை சாம்பலாக்கவும். எரித்த ஒரு பொருளை மீண்டும் நீங்கள் காண முடியாது. அவ்வளவுதான். முப்புறத்தை எரிக்கிற மாதிரி ஆணவம் கர்மம் மாயை எரிக்கிற மாதிரி நம்ம வாட்டிக்கொண்டிருக்கிற குற்ற உணர்வையும் எரிச்சிருங்க. நீங்க புனிதமாக்கப்படுகிறீர்கள். நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் புருவ மத்திக்கு வந்துட்டீங்கன்னா என்ன ஆயிடுறீங்க? புனிதமாக்கப்படுகிறீர்கள். மூச்சை வெளியே விடுறவன் பாவி. மூச்சை புருவ மத்தியில ஒடுக்கணவன் புண்ணியஸ்தன். கண்டதை விரும்புறவன் பாவி. ஆமா. அதுதான் சொல்றேன். கண்டவனை காதலிக்கிறதை விட கொண்டவனை காதலிங்கன்னு. உன்னை கருவுற்ற நாள் முதல்ல கொண்டாந்து யோனி வழியை வெளியே தள்ளி கட்டையில போந்தோடனே ஒருத்தன் உன்னை உயிரோட உன்னை ஹார்ட் பீட் வச்சுன்னு இருக்கான் இல்லையா? அவனை எப்ப நீ காதலிக்க போற? அவனை எப்ப நீ விரும்ப போற? உன்னை நீயே எப்ப கண்ணாடியில பார்க்க போற? எப்போ உனக்கு நீயே நீ அது அறிவுரை சொல்லிக்க போற? போதும் என் செல்லம், நீ பண்றதே போதும், உட்காரு, ஒரு இடமா உட்காரு அப்படின்னு என்னைக்கு நீ பேச போற? அந்த நாள் தான் நீ பிறந்த நாள். என்னைக்கு உன்னை நீ அறிந்து கொள்ளுகிறாயோ அந்த நாளே உனக்கு பிறந்த நாள். இதுதான் ரகசியம். வேற ஒண்ணும் இல்ல சாமி. சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் இந்த அட்டமா சித்தி எல்லாம் பார்த்து பயந்துராதீங்க. திருவடி தான் நமக்கு முக்கியம். இறைவன் கொடுக்குற பரிசு தான் இந்த அட்டமா சித்தி. அப்போ உபதேசம் பெற்ற நாள் முதலா, புருவ மத்தியத்தை வாங்கின நாள் முதல்ல 12 வருடங்கள் நீங்க என்ன பண்ணணும்? காட்டு வாக்குல போயிடும். எப்படிதான் போகும்னே தெரியாது. அந்த அளவுக்கு போயிடும். ஒரு உத்தமமான நிலையை நீங்க எல்லாம் அடைவீங்கன்னு நம்புறேன். சிகாரத்துக்கு வரவங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு நிச்சயம் உண்டு. சுவாச கதியை மாத்தி கொடுக்கலாம். வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சந்திக்கும் போது உங்களுக்கு சுவாசத்தை மூக்கு வழியாக அல்லாமல்
உள்முகமாக செல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் அடியேன் செய்து தருகிறேன். இதை சொல்லித் தருவதற்கு நிறைய அமைப்புகள் இருக்கின்றன. இருந்தாலும் சிகாரத்தின் வருகின்ற அத்தனை உயிர்களுக்கும் இந்த மரணமில்லா பெருவாழ்வு நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மரணமில்லா பெருவாழ்வுனா தன்னில் உயர்ந்தது எதுவோ அதை தெரிந்து கொள்வது. தன்னில் உயர்ந்தது எது? ஆன்மா. ஆன்மாவை அறிபவன் ஆண்டவனை அறிவான். அதுதான் அவங்க ஜீவாத்மா பரமாத்மான்றாங்க. ஆமா. சுவர் இருந்தா தான் சித்தம் வர முடியும். அந்த உடம்பை பாதுகாத்தா தான் அதுக்குள்ள இருக்கிற உயிரை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் வழி மைகளாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு நீட்டை கூடல், அதாவது திருவடி பணிதல் என்கிற அற்புதமான புருவனோட தியானம் இருக்கிறது. சிதம்பரத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஓசையை கேட்டு தியானத்தில் மூழ்கி பிறவி பெரும் பயனை அடையும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களால் அமர முடியவில்லை என்றால் கூட்டு ஜபம் என்று சொல்லக்கூடிய இந்த ஓசையை கேட்டுக்கொண்டே அடியார் பெருமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் தனியாக செய்வது என்பது சற்று சிரமமான காரியம். எல்லோரும் பயணிக்கக்கூடிய அந்த தாவத்தில் அமர்ந்து கொள்வது என்பது உத்தமமான காலம். அதான் 4:10 5:10 ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சாதிக்கக்கூடிய சாதனை செய்யக்கூடிய மாணவர்கள் மாணவிகள், அதாவது வித்யார்த்திகள் என்று சொல்லக்கூடிய வித்யார்த்தி, சமஸ்கிருதத்தில் வித்யார்த்தின்னு சொல்லுவாங்க. யார் ஒருவர் சாதகம் செய்கிறார்களோ அவர்கள் சாதகி அல்லது சாதகன் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சாதகனும் சாதகியும் ஒரு வாய்ப்பு தான் இந்த 6 மணி தவம். அதை சரியாக அந்த மணி ஓசையை ஒலிக்க விட்டிருப்போம். தனியாக உட்காரும் போது எனக்கு சலிப்பு ஏற்படுகிறது, ஒரு விதமான உந்துதல் இல்லை. நீங்கள் பேசும்போது எனக்கு உந்துதல் கிடைக்கிறது, ஆனால் தனிமையில் உட்காரும் போது எனக்கு உந்துதல் கிடைக்கவில்லை, உற்சாகம் கிடைக்கவில்லை, ஊக்கமளிக்கவில்லை என்று நீங்கள் எல்லோரும் வருத்தப்பட்டீர்களானால் உங்களுக்கான களத்தை சிகாரம் சைவ நெறி பாடசாலை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த முயற்சியை நான் 6 மணிக்கு இந்த சிதம்பரம் மணி ஓசையை ஒலிக்க விட்டோம்னா அந்த மணி ஓசையில் கேட்டுக்கொண்டு நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறார்கள், ஓ இத்தனை பேர் தவம் செய்கிறார்களா, இவர்களோடு சேர்ந்து நாம் பயணிப்போம் என்கிற ஒரு அக்கறை வரும். அப்பொழுது மிகப்பெரிய உன்னதமான சூழலை நீங்க அனுபவிக்கலாம். அதுதான் 6 மணி தவம். அப்படி முடியவில்லையா, அதிகாலை 4:10 மணிக்கு வந்தீர்கள் என்றால் அப்பொழுதும் சிதம்பரத்திலிருந்து மணி ஒலிக்கும். அந்த மணி ஓசையை கேட்டுக்கொண்டு என்றைக்கு புருவ மத்தியத்தை கேட்டீர்களோ அந்த 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 கணமே நீங்கள் திருவடி தீட்சையை பெற்றுவிட்டீர்கள். அப்படியே அமர்ந்து உங்களுக்கு சுவாசகதியை மட்டும் நேரடியில் சந்திக்கும் போது அடியேன் உங்களுக்கு போதிக்கிறேன் என்று சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி இனிதே நிறைவு செய்வோம். மற்றொன்று நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானம் கல்வி, நமச்சிவாயவே நான் அறிவி செய்யும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்று சொல்லி இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். சிகாரத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.